நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மெதுவடை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். இஞ்சி 2 துண்டு, சின்ன பீஸ் 2 துண்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். ஒன்றா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்து அரைச்சிங்கன்னா எண்ணெய் இழுத்துரும். ரொம்ப தண்ணியோடையும் சேர்த்து அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைங்க. இதில் இரும்பு சத்து ரொம்பவே நிறையா இருக்குது. எலும்புக்கும் ரொம்ப சத்து. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நாலு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நான் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இஞ்சி கொஞ்சம், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறப்பாக அரைங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தாலே போதும். இந்த பதம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை நிறைய இருக்குங்கிறதுனால நான் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது தான். இந்த பதத்துக்கு இருந்த உளுந்த மாவு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு வெங்காயம், கொத்தமல்லி தழை, மிளகு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அது கடிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால நான் போடல. வேணுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எலும்புக்கு ரொம்பவே சத்து. ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, அயர்ன் நிறையா இருக்குது. எவ்வளோ தூரம் சேர்த்திக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது நமக்கு. கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்திக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்திடாதீங்க. கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக தான் நம்ம இதுக்கு சோடாப்பு கொஞ்சமாக போடுறோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக பக்கத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. எண்ணெய் பக்கத்தில் காய வச்சுக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் ரவுண்டாக போட்டு எடுக்கிறது தான். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. ஃபஸ்ட்டே சேர்த்திடாதீங்க. கொஞ்சமாக தண்ணியில் கையை விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இல்லைன்னா கையில் ரொம்ப ஒட்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக எடுத்து பெருசாக ஓட்டை போடுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது ஓட்டை நல்லா குட்டியாகவும் கரெக்டாக இருக்கும். பெருசாக ஓட்டை போட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது குட்டியாயிரும். இதே மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஒன்றா விடும்போது தண்ணியில் நம்ம கை விட்டுட்டு நம்ம எடுத்து போடணும். இல்லைன்னா நம்ம கையில் ஒட்டிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போடும்போது வராது. பெருசாக ஓட்டை போட்டுட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டுக்கணும்.
நல்லா வெந்ததும் பாருங்கள் மேலே வந்துருச்சு. இதே மாதிரி ஒன்றா வந்துடும் மேலே. இதே மாதிரி ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றா போட்டு நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க, குட்டி குட்டியாகவே எடுங்க. நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரே பக்கமாக செவந்துடும். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டைம் சவக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். செகண்ட் டைம் போடும்போது நல்லாவே செவந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சவக்க விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விடுங்க. கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற சைடெலாம் நல்லா செவந்துட்டோம். அவ்வளோதான், கிறிஸ்பியான மெதுவடை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.